அன்பால் இணைந்த அனைத்து நல்ல வளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்திருக்குது. இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆர்வத்தோடையும் ஆவலோடையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படா ஜாப்ஸ் வேணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பண்ணுறது எல்லாமே போட்டுருந்தோம், எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, எல்லாமே பார்த்து நீங்கள் விண்ணப்பிங்க. இந்த சத்துணவுத்துறை வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் அதுதான் ஃபுல்லாக நான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் தேதியெல்லாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரியும்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது வருஷம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுள்ள 80 சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,700 ரூபாயிலேருந்து 24,200 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 107 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,000லேருந்து 9,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊராட்சி வயசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேகன்சிக்குது அது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு இப்போ சத்து அமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வேகன்சி, சமையல் உதவியாளர் 20 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. வலஜாபாத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 வேகன்சியும், அதே மாதிரி சமையல் உதவியாளருக்கு 23 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் ஷோ பண்ணுறேன், ஃபுல்லாக பார்த்துங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு 80 வேகன்சியும், சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 107 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனச்சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எடுக்கிறதுக்கு இதுக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிடர் இது வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சியும், ஆதி திராவிடர் அருந்ததியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சியும், அதுலேயே ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சியும், பழங்குடியினருக்கு 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 வேகன்சியும், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வேகன்சி, இனச்சுழற்சியற்ற சிறுபான்மையர் பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 80 வேகன்சி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு உங்களுக்கு 107 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, நான் ஷோ பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வி தகுதியில் என்ன பார்க்கலாம். சத்துணவு அமைப்பாளர் பணிக்கான தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி உங்களுக்கு 10வது தேர்ச்சி பெற்றிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியமன பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குடியிருப்பும் இடையே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருந்தால் போகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு உள்ளேன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். 3 கிலோமீட்டருங்கும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டி கம்மியாக இருக்கும். சமையல் உதவியாளருக்கான பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது பாஸ் ஆகிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியமன பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேற்படி பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா அரசோட நிபந்தனைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற ஆணைக்குட்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை கட்டுப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாணை கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்பட்டோர் மற்ற இதர முன்னுரிமை சான்றுகள் ஆதாரம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் மேற்காணும் பதவிக்கு அனைத்து தகுதியும் பெற்றிருப்போம் சம்மந்தப்பட்ட கட்டுப்பாட்டு அலுவலர் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜாப் இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துகிற அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
என்ன டேட்டு கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி முறையில் தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடலாம். அப்படி போடும்போது அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பக்கத்தில் எது அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாமே நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா நோட் பண்ணிங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எதுக்குதோ அதனால் ஒரு விண்ணப்பம் மட்டும் போடுங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்க. அங்கன்வாடி ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேயே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மட்டுமானா இல்லை இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு இருக்குது. 1 by 1 நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வருது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கு வரும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.